ஹாய் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோங்க. இந்த வீடியோ வந்து எத பத்தினதுன்றத வந்து நம்ம வீடியோக்குள்ள போனதுக்கப்புறம் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு புது புது டாஸ்க் வந்து ஆட் ஆயிட்டே இருக்குங்க. அதாவது இன்னைக்கு என்ன பண்ணலாம்? நாளைக்கு என்ன பண்ணலாம்? பசங்களுக்கு என்ன மாரி குடுக்கலாம்? ஹஸ்பண்ட்க்கு என்ன மாரியெல்லாம் செஞ்சு குடுக்கலாம்? அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளோட திங்கிங் எப்பயுமே இருக்குங்க. வீட்ல இருந்தா நம்ம வீட்ல மட்டும் இருக்கதில்ல. எனி டைம் ஏதாவது ஒரு ஒர்க்க வச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஓகேங்களா? நம்மளுக்கு ஒர்க்கே இல்லாட்டினாலும் ஏதாவது ஒர்க்க செஞ்சுட்டே இருந்தா தான் நம்ம மனசு வந்து ரிலாக்ஸ்டா இருக்கும். அதாவது வாங்க இப்ப வீடியோக்குள்ள வந்து நம்ம போலாம். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ரேஷன் அரிசிலாம் நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லைங்க. அப்படின்னு இருக்கும்போது நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி நம்ம தோசைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் புழுங்கரிசி, பச்சரிசி, அதே மாதிரி இட்லி அரிசி அதை வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? எல்லாமே கால் படியில் தான் எடுத்திருக்கேன். அதாவது ரேஷன் புழுங்கரிசி வந்து 2 படியும், பச்சரிசி 1 படி, அப்புறம் வந்து இட்லி அரிசி வந்து 2 படி எடுத்திருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து குவான்டிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நான் அப்படி எடுத்துக்கிட்டேன். சைட் பை சைடு வந்து நம்ம சோளமும் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம நார்மலாக தனியாக அரைக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்படுவோம். இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிற போது வந்து நம்ம அரைக்கிற போதே சேர்த்து அரைச்சிக்கலாம். ஓகேங்களா? கடைசியாக வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா, நான் 1 படி உளுந்து தான் நான் எடுத்துக்கிறேன். பாருங்க, அவ்வளோதான், ஊற வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து மொச்சப்பயிர் குழம்பு வைக்க போகிறோம். அதாவது கருவாட்டு குழம்பு. ஸோ அதுக்காக மொச்சப்பயிரை வறுத்துட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு குக்கரில் வந்து நல்லா விசில் விட்டுருங்க. ஏன்னா நம்ம வடை சட்டியில் வச்சோன்னா நம்மளுக்கு டக்குன்னு வேகாது. ஸோ அதனால் வந்து ப்ரெஷர் குக்கரில் வந்து 5, 6 விசில் வந்து நம்ம விட்டுட்டேன். உப்பு சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க லிட்டை. அவ்வளோதாங்க. வெந்தயம், அப்புறம் வந்து கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து கருவாட்டு குழம்புக்கு வந்து உண்மையிலே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி 2 தக்காளி எடுத்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து கத்திரிக்காய் இதோட சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அவ்வளோதான். கத்திரிக்காயும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இதோட வந்து குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல, அது மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா, நான் 2 டீஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தக்கன வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்தே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க, நம்ம சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம புளி கரைசல் வந்து, அதாவது ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கரைசலை வந்து கரைச்சி இதில் ஊற்றிருக்கேன். அதே மாதிரி நெத்திலி கருவாடு வந்து நான் சேர்த்துருக்கேன். ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு எவ்வளோ கருவாடு வேணுமோ அந்த இதை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. கடைசியாக வந்து மொச்சப்பயிர் வந்து சேர்த்துக்கோங்க. அதாவது கருவாடுக்கு ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரம் வந்து இருந்தாலே போதும். ஒரு 4 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்மளுக்கு வந்து டக்குனே ரெடி ஆகிடும். கருவாடுக்கு ரொம்ப நேரம் வேக வச்சோன்னா ரொம்ப பிரிஞ்சிரும். ஓகேங்களா? அவ்வளோதான், நம்மளுக்கு கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகேங்களா? இது வந்து நம்ம நார்மலாக எனக்கு கருவாடு பிடிக்காது. பட் ஆனால் இந்த மாதிரி கருவாடு வச்சு சாப்பிடும்போது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த குழம்பே வந்து பார்த்திங்கன்னா, சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்மளுக்கே எச்சி வரும், எப்படா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. சைட் பை சைடு வந்து அவனுக்கு வந்து தேங்காய் சாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, சீரகம், அப்புறம் வந்து உளுந்து, கடலைப்பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் சாப்பிட்ற கடலைப்பருப்பு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அப்பயே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தேங்காய் வந்து நல்லா வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக பெப்பரும் சீரகமும் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பொடி மட்டும் நான் சேர்த்துக்குவேன். ஓகேங்களா? அவ்வளோதான். சாதத்தை வந்து கிளறி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. இன்னொரு ப்ராடக்ட் என்னென்னா, நான் இது மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. குட்டி குட்டியாக வந்து சூப்பராக வந்து வந்திருந்தது. எனக்கு இதை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படியெல்லாம் வந்து குட்டி குட்டியாக நேச்சுரலாக இருக்க மாதிரியே ஃப்ளவர்ஸு, அதாவது அந்த பிளான்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே இருக்க மாதிரியே இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இதை ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது எல்லாருக்குமே அங்கங்கே வந்து கொஞ்சம் க்ரீனரிஸாக இருந்தால் பிடிக்கும். இந்த மாதிரி வந்து வச்சுருந்தா இன்னுமே நல்லாயிருக்குங்க. இது வந்து மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து நான் கிட்ஸுக்காக ப்ரோட்டீன் லட்டு வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதாம், முந்திரி, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிட்டேன். ஓகேங்களா? இது வந்து ஏலக்காய் வந்து ஃப்ரை பண்ணது வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏதாவது பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டா வேறு எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏலக்காய் பவுட்ரு வந்து நான் பண்ணி வச்சுட்டேன்.
கடைசியா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருப்போம்ல, பாதாம், முந்திரி அதோடயே சேர்த்து நம்ம வந்து கடலைப்பருப்பு எல்லாத்தையும் வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். நான் இத மட்டும் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்து வச்சுக்கிறேன். அதாவது பாதாமும், முந்திரியும் மட்டும் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா, அது வந்து கொஞ்சம் நம்ம பிளெண்ட் பண்ணும்போது டக்குன்னு அரையாது. இப்படி அரைச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா, கடலைப்பருப்பு சேர்க்குறம்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஆயில் வந்து வெளியில வர மாரி இருக்கும். ரொம்ப அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா. இப்ப வந்து லாஸ்ட்டா சேர்த்துட்டு, அதோட வந்து ஒரு பல்ஸ் விட்டதுக்கப்புறம் வந்து நாட்டு சர்க்கரை வந்து இதோட சேர்த்துட்டு, கடைசியா வந்து நம்ம வறுத்து வச்சிருக்கோம்ல, வெள்ளை எள்ளு அத வந்து இதோட சேர்த்துட்டு லட்டு பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க சூப்பரா இருக்கும். இப்ப நம்மளுக்கு ரேஷன் அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. பாருங்க எப்பயுமே கொர கொரன்னு அதாவது கொஞ்சமா வழுவழுன்னு அரைக்காம கொஞ்சம் திப்பி திப்பியா இருக்க மாரி அரைச்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான் நம்மளுக்கு உளுந்தும், அரிசியும் வந்து கலந்து எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்ப வந்து ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, சோளம் வந்து போட்டிருக்கேன். இப்ப நம்ம உளுந்தும், அரிசியும் கலந்து வச்சிருப்போம்ல, அந்த மாவு கொஞ்சோண்டு எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அ ஏன்னா, அப்படி பண்றம்போது நம்ம தனித்தனியா வந்து செப்பரேட்டா ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லல்ல. நம்ம இதோடயே சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, தோசைக்கும், இட்லிக்கும் அதாவது பணியாரத்துக்கும், அ தோசைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சோளம் இது வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். அவ்வளோதான் நம்மளுக்கு அதுவும் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு ப்ராடக்ட் என்னன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்டா இருந்துச்சு. வந்தோனே அலைன் பண்ணி வச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி இருந்துச்சு. குட்டி குட்டியா ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ரொம்பவே பிடிச்ச ப்ராடக்ட்டா இருக்கும். அதேமாரி கிட்ஸ்க்குமே ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்டா இருக்கும். ஏன் சொல்றேன்னா, இதில வந்து கிட்ஸ்க்கான அக்சஸரீஸும் சரி, அவங்க சாக்ஸு, கர்ச்சீஃபு, நம்ம சிரப்பு இந்த மாரி ஏதாவது குடுக்கணும், எமர்ஜென்சியா எடுக்கின்ற ஐட்டம்ஸு, பவுடர்ஸு அதேமாரி ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்களா, அந்த மாரி இதெல்லாம் நம்ம இதில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, அ இடம் வந்து கொஞ்சம் சேவிங்கா இருக்க மாரி இருக்கும். எனக்கு பார்த்தோனே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ, அதனால தான் அதையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்க 2 மாவு நான் எடுத்து வச்சிருக்கேன். இது நம்மளுக்கு சோள தோசைக்கான இது. அ இது பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. உண்மையிலேயே சூப்பரா இருக்குங்க. நார்மல் தோசைய விட சோள தோசை தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதேமாரி பணியாரமும் ரொம்ப பிடிக்கும். இது நார்மல் தோசை. கீழ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இது சோள தோசை. கீழ இருக்கிறது வந்து நார்மல் தோசை. நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸ்ல நன்றி, வணக்கம்.